இப்பொழுது JD அகாடமி ஆஃப் எக்ஸலன்ஸ் டைரக்டர் அருட்தந்தை ஆந்தனி செபாஸ்டின் அவர்கள் நினைவு பரிசை கொடுத்து அவரை இப்பொழுது வரவேற்பார். அனைவரும் கரவொலி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். திருமிகு RR Clement IRS ஆணையர் வருமான வரித்துறை அவர்களை அவையோருக்கு உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். Good morning to all. Our dear and respected Alexander sir, Madam Divya Madam IAS, Father Anthony Sebastian, என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிய Father Raymond Peter, Father Joseph, our dear Mena sir, and others on stage, and my dear boys and girls, the parents, good morning to you all. I am very very happy இந்த நேரத்தில் உங்களை சந்திக்கிறதுல. அலெக்சாண்டர் சார் சொன்ன மாதிரி இந்த கொஸ்டின் பேட்டர்ன் எல்லாமே மாறிடுச்சு. பட் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இங்கே நான் இப்போ சொல்ல விரும்புகிறது என்னவென்றால், இப்போ இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு தலைமை பங்கு இருக்கிறது. யூ ஹாவ் அ லீடர்ஷிப் குவாலிட்டி வித்தின் யூ. தட் இஸ் ஒய் நீங்கள் எல்லாம் இப்போ வந்து ஒரு IAS ஆகணும், ஒரு பெரிய ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட உங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி இங்கே வந்திருக்கிறீங்க. இது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ரெகனைஸ் பண்ணணும். நிறைய பேர் நம்ம அப்படியே ரொம்ப கேஷுவலாக போயிட்டுருக்குறோம். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஒரு ஆஸ்பிரேஷன் வருது? இங்கே உள்ள பேரண்ட்ஸ் கட்டில் நீங்கள் வந்து நோட் பண்ண வேண்டியது, ஜாப் வந்து எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம். ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் கூட ஜாப் வாங்கிக்கலாம். ஐ வாஸ் ஆல்சோ ஒர்க்கிங் இன் ப்ரைவேட் கம்பெனி. ஒரு நல்ல ஒரு ஸ்டேட் ஃபுல்லாக ஐ வாஸ் டேக்கிங் கேர் ஆஃப் என்டையர் குஜராத் ஃபார் மார்க்கெட்டிங் ஆஃப் பர்டிகுலர் ப்ரைவேட் கம்பெனி கால்ட் அசோக் லேண்ட். ஐ வாஸ் ட்ராயிங் மோர் சேலரி. இப்போ நான் அங்கே இருந்தால் ப்ரைவேட் செக்டரில் இருந்தால் நிறைய சேலரி வாங்கியிருக்கலாம். என்னோடய கிளாஸ்மேட்ஸ், ஐ எம் டாப்பர் ஃப்ரம் மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, குரோம்பேட். என்னுடைய கிளாஸ்மேட்ஸு எல்லாம் இப்போ நல்ல பெரிய பொசிஷனில் இருக்கிறாங்க. ப்ரைவேட் செக்டர் கேன் கிவ் யூ லாட் ஆஃப் வெல்த். நீங்கள் உங்களுடைய பேரண்ட்ஸ் இப்போ இங்கே இருக்கிறவங்களை நான் சொல்கிறது நீங்களுக்கும் நோட் பண்ணுங்கள். நீங்கள் ஏன் வந்து கவர்மெண்ட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுறீங்க? ப்ரைவேட் செக்டரில் போனால் யூ கேன் கெட் அ ஜாப், யூ கேன் கெட் அ குட் சேலரி. பட் வாட் யூ கெட் இன் கவர்மெண்ட் இஸ் லைக் சம்திங் இஸ் டிஃப்ரெண்ட். இப்போ ஜென்ரலாக வந்து கிறிஸ்டியன்ஸு ஃபாதர்ஸ் ஆகிடுறாங்க, நர்ஸ் சிஸ்டர்ஸ் ஆகிறாங்க, நன்ஸ் ஆகிறாங்க. தே ஆல் டூ ஸோ மச் சோஷியல் சர்வீஸ். வென் யூ கம் டு கவர்மெண்ட் as a senior most officer, நீங்களும் சர்வீஸ் பண்ணலாம். பட் வாட் யூ ஹாவ் எக்ஸ்ட்ரா இன் தட் போஸ்ட் இஸ் தி பவர். இந்த கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் நம்ம ஒரு பர்டிகுலர் போஸ்ட்டில் போகும்போது நம்மளுக்கு இருக்கிற பவர். இப்போ மேடம் வந்து கலெக்டராக இருந்தாங்க ஊட்டிலையா மேடம்? ஐ திங்க் ஷி வாஸ் இன் ஊட்டி கலெக்டர். அப்போ வந்து அந்த ஹோல் டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் ஊட்டி கலெக்டர் தானே? ஊட்டி கலெக்டர் பேப்பர்லாம் பார்த்துருப்பீங்க. ஊட்டி கலெக்டராக இருக்கும்போது மேடம் ஹேஸ் தட் பவர். அந்த பவரை வைத்து நாம் நல்லது செய்யலாம். இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு தலைமை பாங்கு இருக்கிறதுனால தான் நம்மளுக்கும் இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான போஸ்ட் வரணும்னு வந்திருக்கிறீங்க. ஸோ ஐ அப்ரிஷியேட் தட், ரெகனைஸ் தட். நீங்கள் வந்து சாதாரணமாக வேறு ஒரு ஜாப் போனாலும் உங்களுக்கு திருப்தி இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பார்த்துக்கங்க. ஸோ உங்களுக்குள்ளே உண்மையிலேயே நம்ம ஒரு நல்ல போஸ்ட் வரணும், பெரிய பவர்ஃபுல் போஸ்ட் வரணும் அப்படின்னா அதுக்காக என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம சீனியர் சார் சொன்னார், அலெக்சாண்டர் சார் சொன்னார், கடினமாக உழைக்கணும் அப்படின்னா. பட் நம்ம ஒரு நல்ல போஸ்ட் வரணும்னு நினச்சிட்டு அதுக்காக உழைக்க ஆரம்பிச்சிட்டோம்னால அது கடினமாக தெரியாது. நீங்கள் 15 மணி நேரம் படிக்கிறன்றது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. இப்போ இருக்கிற எக்ஸாம் காம்ப்ளிகேட் ஆகிடுச்சுன்னு சொன்னது மாதிரி அது ஓகே, காம்ப்ளிகேட் தான் ஆகிடுச்சுன்னு சொல்ல முடியும். அது மட்டும் சொல்ல முடியாது. ஈவன் இப்போ நம்ம 11th 12th எக்ஸாம் கூட முன்னாடிலாம் வந்து 11th 12th நல்ல மார்க் வாங்கணும், 12th நல்ல மார்க் வாங்கினா தான் மெடிக்கல் காலேஜ் போக முடியும், இல்லைன்னா இன்ஜினியரிங் காலேஜ் போக முடியும் அப்படின்றது. இப்போ 12th இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தானே. நீட்டுக்கு ஃபார் மெடிசன், இன்ஜினியரிங்க்கு இப்போ வந்து JEE. ஸோ இப்போ த பேட்டர்ன்ஸ் ஆஃப் getting into a good education has changed. The patterns of how we get a good post has changed. How we get into government is changed. Even in private sector, இப்போ நீங்கள் MBA படிக்கணும் அப்படின்னா CAT எக்ஸாம் இருக்குது, ஃபாரினில் போய் படிக்கணும்னா GMAT இருக்குது. எல்லாமே as now whole world has changed. The way we enter into a new college, a new job. ஸோ அதை பற்றி நீங்கள் வந்து ரொம்ப ஒரி பண்ண வேண்டாம். இட்ஸ் a competitive exam.
அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இட்ஸ் ஒன்லி வே அவுட். இப்போ என் பையன் இப்போ 10th முடிச்சு இப்போ 11th வந்திருக்காரு. அவர் இன்ஜினியரிங் போகணும் அப்படின்னா உடனே இயர்ஸ் செகண்ட் இப்போ இனிமேல் நான் 11th 12th நான் அந்த பேசிக்ஸ் படிச்சுக்கிறேன்ப்பா. ஏன்னா 2 இதுலேயும் வந்து படிக்க முடியாது. இதுலேயும் 100% மார்க் வாங்கி அதுலேயும் நல்ல டாப்பர் ஆக முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்களாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த சின்ன பசங்களே புரிஞ்சுக்கிறாங்க. கட்டாயம் நீங்களும் புரிஞ்சுருப்பீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு தேவை வந்து காம்படேட்டிவ் எக்ஸாமை எப்படி கிராக் பண்ணுறது. அதுக்காக நான் ஃபாதர் செபஸ்டியன்ட்ட பேசிகிட்டு இருந்தேன். என்னென்ன பண்ணுறாங்க இந்த அகாடமியில். அகாடமி இஸ் வெரி குட். ஜான் டிமோண்டி ட்ரஸ்ட் இஸ் ஜான் டிமோண்டி வாஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் philanthropist. அந்த ட்ரஸ்ட்டை வந்து நல்ல வேலையில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஜான் ஆண்டனி அவர் செபஸ்டியன் அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு இந்த அகாடமியில், உங்களுக்காக என்னென்ன பண்ணியிருக்காருன்ற நான் பிளான் கேட்டேன். இந்த எக்ஸாமை கிராக் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட கேட்டேன். வி ஆர் டாக்கிங் டு each other on this topic for last 10 days. ஃபஸ்ட் நீங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை தருவதற்காக இதை சொல்கிறேன். ப்ரைவேட் செக்டாரில் இதே ஐஏஎஸ் அகாடமிஸ் இருக்குது. டாக்டர் அலெக்சாண்டர் சார் சொன்னார், அண்ணா நகர் ஃபுல் அகாடமி இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. ஏழை மக்கள் ஆசைப்படுறவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படி இந்த ட்ரஸ்ட்டில் இருந்து அப்படின்னு சொல்லி அவங்க ஒன்றும் சாதாரண பண்ணலை. தே ஹவ் டைட் அப் வித் த பெஸ்ட் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். தே ஹவ் டைட் அப் வித் அன்அகாடமி. அன்அகாடமியுடைய ப்ரொஃபஸர் இங்கே இருக்காங்க. ப்ளீஸ் ஸ்டாண்ட். யூ see this is what is lined up for you. Please clap for him. He is the one who is going to give you. He is a professor in Layla College. Please. Unacademy learn the best of input for DLP, distance learning education and online courses. They have tied up with the best institute in India, Vajiram, for materials. Correct? You are going to get the best of materials from Vajiram. You are being tied up with Aram Institute, and there are other so much of things that have been lined up. Father Sebastian was telling me, preliminary exam பாஸ் பண்ணிட்டா அவங்களுக்கு வந்து நம்ம இங்கே கோச்சிங்க்கு வந்து ஃபீஸ் வந்து 1/3 தான். வாட் இஸ் வெளியில் வந்து எவ்வளோ இருக்கோ அதில் ஒரு 1/3 காஸ்ட்டில் we are going to give the same quality of training. preliminary exam பாஸ் பண்ணிட்டா மெயின்ஸுக்கு he was just telling we will give entire thing almost free for mains UPSC exam. For interview he said right from flight ticket we will take care. இதை தவிர உங்களுக்கு என்ன வேணும்? What else you need? What else support you need? They are ready to give. உங்கள்கிட்ட இருந்து அவங்க எதிர்பார்க்குறது என்ன? இந்த ரிசோர்ஸஸ்லாம் யூஸ் பண்ணி நல்லா படித்து நல்ல ஒரு பொசிஷனுக்கு வர்றது தான். நீங்கள் நல்ல பொசிஷனுக்கு வந்துட்டு நீங்கள் நல்லது செய்வீங்கிறது அவங்க எங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. You all can do it. There's a great support waiting for you. It's all lined up. All that you require to do is make yourself committed. Now commitment can come. How commitment can come towards a goal? ஒரு டஃப் கோல் எடுத்துக்கிறோம். அந்த கமிட்மெண்ட் எப்படி வரும்? நம்மளுக்கு நம்பணும். எஸ் ஐ கேன் டூ இட், எஸ் ஐ கேன் டூ இட் அப்படின்னு நம்ம நினச்சிட்டாலே, அந்த நம்பிக்கை வந்துவிட்டாலே நம்மளுக்குள்ளே இருக்க எனர்ஜி பயங்கர ஃபோக்கஸ் ஆகிடும். ஸோ நம்பிக்கையோடு படிக்கணும். கிராக்கிங் எக்ஸாம் செகண்ட் ஸ்ட்ராட்டஜி சார் ஸ்ட்ராட்டஜி பற்றி சொன்னார். செகண்ட் ஸ்ட்ராட்டஜி இன் மை லைஃப் வாஸ், ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். ஐ டோல்ட் யூ, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து நம்ம எல்லாருக்கும் உடனே வந்துடாது. சில பேருக்கு ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அது பார்த்தாலே தெரியும், அவங்க கான்ஃபிடென்ட்டாக பேசுவாங்க, கான்ஃபிடென்ட்டாக செய்வாங்க. சில பேருக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் கம்மியாக இருக்கும். See, one point I want to say at this juncture is self-confidence. எங்கேருந்து வருது அப்படின்னா, self-confidence come from a concept called subconscious mind. நம்ம அவருக்குள்ளே இருக்கிற ஆள் மனது, அந்த ஆள் மனசுக்குள்ளே நம்ம பெரிய ஆள் ஆயிடலாம், நாம் ஒரு பெருசாக சாதிச்சிடலாம் அப்படின்னு நீங்கள் நம்பிக்கினீங்கன்னா அது வெளியில் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அது கொஞ்சம் இல்லை அப்படின்னா சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே நீ எல்லாம் ஒன்றுக்கு லாய்க்கலப்பா அப்படின்னு யாராவது சின்ன பிள்ளையா இருக்கும்போது சொல்லியிருப்பாங்க. அது நீங்கள் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். சப்கான்ஷியஸ் மைண்ட் வாஸ் நம்ம மைண்டுக்குள்ளே 90% அதுதான். நம்மளுடைய மைண்டில் there are two parts, கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்ட். கான்ஷியஸ் மைண்டுங்கிறது ஒரு 10% தான். அதுதான் நம்ம வந்து பேசுகிறோம், கேட்குறோம், எல்லாம் பண்ணுறோம். சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து 90%. இந்த 90% when a child is up to 6-7 years அது அப்படியே ஓப்பன் ஆகிருக்கும், அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆகிக்கும். அந்த டயத்தில் சின்ன வயசில் இப்போ நம்ம வில்லேஜில் இருப்போம், ஊரில் இருப்போம், மோசல் ஏரியாவில் சில பேர் சொல்லியிருப்பாங்க போகிற போக்கில், நல்லா படிக்கிறப்பா அப்படி சொல்லியிருப்பாங்க. அது சப்கான்ஷியஸ் மைண்டில் போய்டும். அந்த சைல்டு பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நல்லா படிச்சுட்டு இருப்பான்.
சில பேர் போகிற போக்கில் என்னடா நீ உருப்படாம போயிடுவடா, இப்படியே சுற்றிட்டு இருந்தேனா, ஏதாவது விளாண்டுட்டு இருந்திருப்பான், நீ இப்படியே போய் பார்த்தாலும் விளாண்டுட்டே இருக்கிற, நீ உருப்படாம போயிடுவ, படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சின்ன குழந்தைகிட்ட சொல்லியிருப்பாங்க. அந்த குழந்தையுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் அது போயிடும். மேடம் திவ்யா வில் டெல் யூ அபவுட் தட். ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் இது ஒன்று, அது கான்செப்ட். நம்ம மைண்டுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ உங்கள் மைண்டுக்குள்ளே என்ன இருக்குங்கிறது உங்களுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. பட் ஆனால் நம்ம வெளிச்சத்தில் இருக்கும். நம்ம என்ன செய்கிறோம், என்ன அச்சீவ் பண்ணுறோம், கான்ஃபிடென்ட்டாக இருக்குமா, நம்பிக்கையாக இருக்குமா இல்லையாங்கிறத பற்றி நம்ம மைண்டுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இஃப் யூ திங்க் நான் எனக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லை அப்படின்னா, now I will give you a technique, simple technique, how to improve the confidence. காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு 10 தடவை ஐ எம் ஹாப்பி, ஐ எம் ஹெல்த்தி, ஐ வில் கிராக் திஸ் எக்ஸாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிக்கோங்க. எத்தனை தடவை சொல்கிறீங்க? ஒரு 10 தடவை சொல்லுங்கள். எந்திரிச்ச உடனே பெட்டில் இருந்து கண்ணை திறக்கிறதுக்கு முன்னாடி, பிகாஸ் தட் இஸ் அ டைம் when கான்ஷியஸ் மைண்ட் அண்ட் சப்கான்ஷியஸ் மைண்ட் ரெண்டுமே ஓப்பன் ஆகிருக்கும். இது வெரி காம்ப்ளிகேட்டட் டாபிக், ஐ வில் டாக் டு யூ on other day. ஸோ காலைல எந்திரிச்ச உடனே கண்ணை திறக்கிறதுக்கு முன்னாடி ஐ வில் கிராக் திஸ் எக்ஸாம், ஐ வில் பிகம் an IAS ஆஃபீஸர் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம். அதே மாதிரி நைட்டு தூங்கும்போது கண்ணெல்லாம் மூடி தூங்க போகிற நேரத்தில் see what happens, கான்ஷியஸ் மைண்ட் அண்ட் சப்கான்ஷியஸ் மைண்ட் நான் சொல்லிட்டேன். கான்ஷியஸ் மைண்ட் ஓப்பனாக இருக்கும்போது சப்கான்ஷியஸ் மைண்ட் க்ளோஸ் ஆகிடும். சப்கான்ஷியஸ் மைண்ட் ஓப்பனாக நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது ஓப்பன் ஆகும். அது காலையில் எந்திரிக்கும் போது சப்கான்ஷியஸ் மைண்ட் இஸ் about to க்ளோஸ், கான்ஷியஸ் மைண்ட் இஸ் about to ஓப்பன். அந்த டயத்தில் ரெண்டுமே ஓப்பன். அந்த டயத்தில் யூ கேன் புட் அ தாட். ஸோ தூங்கும்போது நைட்டு தூங்கி அப்படியே கண் அடைஞ்சு அப்படியே தூங்குற நேரத்தில் நீங்கள் அப்படியே சொல்லுங்கள், நான் கட்டாயம் பெரிய ஆளாயிடுவேன் அப்படின்னு சொல்லிவிடுங்க. பாசிட்டிவாக சொல்லுங்கள். இந்த ஸ்மால் டெக்னிக் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஒன்ஸ் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் இஸ் ரீடிசைன்ட், ரீப்ரோக்ராம், யூ வில் கெட் கான்ஃபிடன்ஸ். ஓகே, திஸ் இஸ் கான்ஃபிடன்ஸ். நம்ம வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு தேவை கான்ஃபிடன்ஸ். இட்ஸ் வெரி வெரி ஈஸி டு கெட் பை ரீப்ரோக்ராமிங் அவர் சப்கான்ஷியஸ் மைண்ட். செகண்ட் இஸ் how to crack this exam. செகண்ட் ஸ்ட்ராட்டஜி, cracking the exam is not mastering a subject. அது ஒரு காலத்தில் இருந்தது. இப்போ நீங்கள் வந்து ஒரு சோஷியல் சயின்ஸ், ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நீங்கள் மெயின்ஸ் படிக்கிறீங்க. இப்போ நான் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தேன். என் பேட்சில் நான் தான் ஆல் இண்டியா டாப்பர். பட் ஐ didn't do research on political science. There are so many people who have done PhD in political science. நான் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணேன் UPSC. ஸோ ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் நான் எவ்வளோ படிச்சிருப்பேன் பொலிட்டிக்கல் சயின்ஸு? ஒரு குறிப்பிட்டது தான் படிச்சிருக்க முடியும். ஒரு 1 year 1.5 years தானே. அந்த 1.5 years பொலிட்டிக்கல் சயின்ஸில் எப்படி படிக்க முடியும்? ஃபுல்லாலாம் படிக்க முடியாது. PhD வாங்கியிருக்காங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ், அவங்களுக்குலாம் நம்மளுக்கு நாலேஜ் இருக்காது. பட் கிராக்கிங் த எக்ஸாம் இஸ் த பாயிண்ட் ஐ எம் மேக்கிங். ஐ டோன்ட் நோ எனிதிங் அபவுட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் டு எக்ஸ்டெண்ட். ஒருத்தர் PhD பண்ணிக்கிற அளவுக்குலாம் எனக்கு தெரியாது. பட் நான் தான் என்னுடைய பேட்சில் பொலிட்டிக்கல் சயின்ஸில் ஆல் இண்டியா டாப்பர். தட் இன் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட். ஐ எம் கிராஜுவேட் ஃப்ரம் இன்ஜினியரிங். நான் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸை படித்து எப்படி நான் அதில் டாப்பர் ஆனேன்? Because I know very clearly I am not going to become a political science professor. I am not going to become a political science professor. What I need is attitude and aptitude to crack the exam. ஸோ என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸில் எடுக்கிறோம். என்னென்ன ஏரியாவிலேருந்து எவ்வளோ கொஸ்டின் வந்திருக்கு, சிலபஸை கம்பேர் பண்ணுறோம். இட்ஸ் வெரி சிம்பிள். ஒரு 10 டாபிக் இருக்குது ஒரு பேப்பரில் அப்படின்னா 10 டாபிக், ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒரு சிலபஸில் 10 டாபிக் இருக்குது, 10 யூனிட்ஸ், 10 சாப்டர்ஸ். ஒவ்வொரு சாப்டர்லேயும் ஒரு டாபிக்ஸ் இருக்கும். எந்தெந்த டாப்பிக்லேருந்து போன வருஷம் கொஸ்டின் வந்துருக்கு, லாஸ்ட் 10 years அப்படின்னு அதை ஒரு பேட்டர்ன் அனலைஸ் பண்ணுறோம். ஓகே, இந்த வருஷத்துலலாம் அப்படி வந்துருக்குது, அப்போ இந்த வருஷத்துலேருந்து இந்தந்த வருஷத்துலேருந்து வந்துடும் அப்படிங்கிறது பார்க்கும்போது நம்ம அந்த எதை மட்டும் தான் படிக்கிறோம். டைம் இஸ் லிமிட்டட். அதை மட்டும் செலக்ட் பண்ணி ஐ ஸ்டடிட் ஒன்லி 50 to 60% ஆஃப் த சிலபஸ் இட் செல்ஃப். ஏன்னா அங்கே அவ்வளோதான் டைம் இருந்தது. மேபி நான் செகண்ட் அட்டெம்ப்ட் எழுதியிருந்தால் நான் இன்னும் பேலன்ஸை படிச்சிருக்கலாம். பட் ஐ வாஸ் வெரி ஃபோக்கஸ்ட். எந்தெந்த இடத்துலேருந்து எங்கெங்கே கொஸ்டின் வரும் அந்த ஏரியாவை வந்து மாஸ்டர் பண்ணிட்டேன். ஐ ஜஸ்ட் மாஸ்டர் பிகாஸ் ஐ எம் நாட் கோயிங் டு பிகம் அ PhD ஸ்காலர் இன் பொலிட்டிக்கல் சயின்ஸ். ஐ எம் ஒன்லி கோயிங் டு கிராக் த எக்ஸாம், கெட் தி மார்க், டாப் மார்க். டாப் மார்க்குக்கு தேவையானது அதே தான். புரிஞ்சுதா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு? பொலிட்டிக்கல் சயின்ஸுக்கு என்னென்ன ஏரியாவில் இந்த வருஷம் சப்ஜெக்டில் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது, கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணிவிட்டு அதை பண்ணோம். இதெல்லாம் நான் பண்ணேன், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க அதே சர்வீஸில் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கவங்க. நவ் அகாடமி இஸ் கோயிங் டு டூ ஃபார் யூ. தே வில் டூ இட் ஃபார் யூ. யூ வில் ஹவ் டு நோ இட். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் படிங்க, இன்டெப்த்தாக படிச்சிருங்க. அகாடமி இஸ் தேர், அன் அகாடமி இஸ் தேர், அகரம் இஸ் தேர், வாஜிராம் இஸ் தேர். எவ்ரிபடி இஸ் கோயிங் டு சப்போர்ட் யூ. All that you have to do is you have to understand we are not going to crack the exam unless we are focused. சிலபஸில் என்னென்ன ஏரியாவிலேருந்து கொஸ்டின் வரும், மென்டல் அபிலிட்டினா எந்தெந்த இதுலேருந்து வரும் அதை மட்டும் அப்படியே போட்டுகிட்டே இருக்கு. மென்டல் அபிலிட்டி எக்ஸாம்,
ரெண்டு டைப் ஆஃப் எக்ஸாம் we know, அப்ஜெக்டிவ் டைப் அண்ட் ரிட்டன் எக்ஸாம். அப்ஜெக்டிவ் டைப்பில் வந்து 4 ஆன்சர்ஸ் கொடுக்குறாங்க, ஒரு கொஸ்டின் கொடுக்குறாங்க. அந்த கொஸ்டினுக்கு 4 ஆன்சர்ஸில் இந்த ஆன்சர் இருக்காது, இந்த ஆன்சர் இருக்காது, இந்த ஆன்சர் இருக்காது, அப்போ இந்த ஆன்சர் தான் அப்படின்னு ரிவர்ஸாக டிஃப்ரெண்ட் அப்ரோச், அதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். இது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, நிறைய ஆப்டிடியூட் இருக்குது, நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது. கொஸ்டினை வந்து ஈஸியாக கிராக் பண்ணுங்கள், கொஸ்டின் பேப்பரை கிராக் பண்ணுங்கள். டோன்ட் பாதர் அபவுட் மாஸ்டரிங் எ சப்ஜெக்ட் as such. நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணி ஐஏஎஸ் ஆகிட்டு, ஐபிஎஸ் ஆகிட்டு, ஐஆர்எஸ் ஆகிட்டு, யூ ரியலி லவ் த சப்ஜெக்ட், யூ கோ அண்ட் டூ 2-year ப்ரோக்ராம் on it, you can read books on that, you can. இப்போ நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் இன்றைக்கி நான் படிச்சு தான் இருக்கிறேன், இன்டர்நேஷனல் விஷயம் படிச்சு தான் இருக்கிறேன். That is because that is out of the love and affection, the flair we have developed. அது மாதிரி நீங்களும் படிக்கலாம். பட் இந்த ஸ்டேஜில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, when you are focused on the exam, we have to only focus, study what is required to study. Don't unnecessarily study just because அங்கே ஒரு மெட்டீரியல் கிடச்சிது, இங்கே ஒரு மெட்டீரியல் கிடச்சிது அப்படிங்கிறக்கா எல்லா மெட்டீரியலும் போட்டு படிச்சுட்டு இருக்காங்க. கெட் ஒன் ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல், அதை கவர் டு கவர் மேக் இட் தரோ. நான் இருந்த காலத்தில் பிரில்லியன்ட் டியூட்டோரியல்ஸ்னு இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு திங் ஐ காட் அ மெட்டீரியல். அந்த மெட்டீரியல் அப்படியே கவர் டு கவர் படிக்கிறதுக்கு தான் எனக்கு டைமே இருந்தது. பிகாஸ் நம்ம 10 months தான் எழுதுகிறோம். ப்ரிலிமினரி 6 months எனக்கு ப்ரிப்பரேஷன் இருந்தது, மெயின்ஸ் ஒரு 6 months, அதுக்கப்புறம் இன்டர்வியூ அதுக்கு ஒரு 6 months, அவ்வளோதான். ஸோ மேக்ஸிமம் 1.5 years. உங்களுக்கு அதே தான். 15 months from today I can see someone from this room is IAS. It is possible. இங்கே உட்காந்துருக்கவங்களாம் ஜஸ்ட் கேஷுவலாக உட்காந்துருக்கீங்க. சம் ஆஃப் த பேரண்ட்ஸ் சிட்டிங் ஹியர், ப்ளீஸ் நோட். உங்கள் பையன் பக்கத்தில் இருக்கான், உங்கள் பொண்ணு பக்கத்தில் இருக்கான். 15 months from today she or he may be a great officer in this. It is possible. You can do it. All that you have to do is focus, be confident and study. Do that simple work of studying.